ஓபிஎஸ் தலைமையில் டிசம்பர் 15 நடைபெற இருந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் ஆலோசனைக் கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். ஓபிஎஸ் தலைமையிலான கூட்டமானது ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒத்திவைப்பதற்கான காரணம் என்ன? விவரம். தனலட்சுமி வணக்கம். டிசம்பர் 15ஆம் தேதி முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருப்பதாக ஏற்கனவே பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் நீக்கப்பட்ட பின்பு அதிமுக தொடர் உரிமை மீட்பு குழு தொடங்கப்பட்டது. இதற்கு ஓபிஎஸ் தலைமை தாங்கி வந்தார். தற்பொழுது கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக ஓபிஎஸ் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது டிசம்பர் 15ஆம் தேதி ஒரு முக்கிய முடிவு எடுக்க இருப்பதாகவும் அந்த முடிவு அரசியல் ரீதியான அடுத்த கட்ட பயணமாக இருக்கும், அதுவே எனது இறுதி முடிவு என நிர்வாகிகளிடம் பேசினார். இந்த நிலையில் கடந்த வாரம் டெல்லி சென்ற அவர் ஓபிஎஸ் அமித்ஷாவை சந்தித்தார். தொடர்ந்து பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலையை சந்தித்தார். இந்த சந்திப்பை தொடர்ந்து டிசம்பர் 15ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட கூட்டம் ஒத்தி வைக்கப்படுவதாக தெரிய வந்துள்ளது. இறுதி முடிவு எடுக்கப்படுவதற்கான கூட்டம் எப்போது நடைபெறும் என்று இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. அமித்ஷா விரைவில் தமிழகம் வரவுள்ள நிலையில் அவர் வந்து சென்ற பிறகு இது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று ஓபிஎஸ் தரப்பு தெரிவித்துள்ளார்கள். தனலட்சுமி. ஓபிஎஸ் தலைமையில் டிசம்பர் 15 நடைபெற இருந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் ஆலோசனைக் கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். ஓபிஎஸ் தலைமையிலான கூட்டமானது ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒத்திவைப்பதற்கான காரணம் என்ன? விவரம். தனலட்சுமி வணக்கம். டிசம்பர் 15ஆம் தேதி முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருப்பதாக ஏற்கனவே பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் நீக்கப்பட்ட பின்பு அதிமுக தொடர் உரிமை மீட்பு குழு தொடங்கப்பட்டது. இதற்கு ஓபிஎஸ் தலைமை தாங்கி வந்தார். தற்பொழுது கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக ஓபிஎஸ் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது டிசம்பர் 15ஆம் தேதி ஒரு முக்கிய முடிவு எடுக்க இருப்பதாகவும் அந்த முடிவு அரசியல் ரீதியான அடுத்த கட்ட பயணமாக இருக்கும், அதுவே எனது இறுதி முடிவு என நிர்வாகிகளிடம் பேசினார். இந்த நிலையில் கடந்த வாரம் டெல்லி சென்ற அவர் ஓபிஎஸ் அமித்ஷாவை சந்தித்தார். தொடர்ந்து பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலையை சந்தித்தார். இந்த சந்திப்பை தொடர்ந்து டிசம்பர் 15ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட கூட்டம் ஒத்தி வைக்கப்படுவதாக தெரிய வந்துள்ளது. இறுதி முடிவு எடுக்கப்படுவதற்கான கூட்டம் எப்போது நடைபெறும் என்று இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. அமித்ஷா விரைவில் தமிழகம் வரவுள்ள நிலையில் அவர் வந்து சென்ற பிறகு இது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று ஓபிஎஸ் தரப்பு தெரிவித்துள்ளார்கள். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.